வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பாகிஸ்தானை பற்றி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சவுதி, யுஏஇ, கத்தார், துருக்கி, அமெரிக்கா, மலேசியா, ஏன் ஈவன் பாலஸ்தீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பிச்செடுக்காத இடமே கிடையாது. இப்போது இதெல்லாம் முடிஞ்சு போனல. அஃப்கோர்ஸ் சைனா இவங்களோட ரெண்டாவது டேடி, எல்லா டேடிஸும் எல்லா அங்கெல்லாம் முடிஞ்சு போன பிறகு இப்போ இவங்க வந்து புதுசாக ஒரு ரூட் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க், சர்வதேச நிதி நிறுவனம் சொல்லக்கூடிய வேர்ல்ட் பேங்க். இதோடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அஜய் பங்கா. அஜய் பங்கா ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த சீக்கியர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல நியூட்ரல் ஒப்பீனியன் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்ல்டுடைய ஒன் ஆஃப் த லீடிங் எக்கனாமிஸ்ட்னு சொல்லலாம். அஜய் பங்கா அவர்களுக்கு, அதாவது அவரோட இஸ்லாமாபாத்தில் இறங்கினதுலேருந்து அவர் திரும்ப ஃப்ளைட்டில் ஏற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கத்தட்டில் தாங்கி ரெட் கார்பெட் போட்டு அங்கே போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் வச்சு, இது வந்து அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய தொண்டர்கள் அவங்க தலைவர்களாக பண்ணுவாங்க, அதை விட ஒரு 50 மடங்கு அதிகமாக போய் ஒரு பெரிய ட்ராமா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸ்ட்ராவகண்ட் வெல்கம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது இவருடைய பூர்வீகம் இந்தியா ஒன்றாக இருந்தபோது அவர்களுடைய தந்தையார் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் கிட்டத்தட்ட, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10% இருந்தவங்க இன்னைக்கு 0.1% தான் இருக்காங்க. பேருக்கு 2-3 சீக்கியர்கள் தான் இருக்காங்க. எல்லாரையும் கட்டாயமாக மதமாற்றம் செஞ்சு அவங்கள பாதி பேர் அடித்து ஓட விட்டு எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்கன்னு தெரியும் நமக்கு பார்ட்டிஷன் அப்போது. இப்போ அந்த ஊர்லேயே வந்து மொத்தமாக பெயிண்ட் அடித்து சரி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட தந்தையோடைய பூர்வீகத்தோடையே இருக்கக்கூடிய ஒரு குருத்வாராவை பக்காவை ரெடி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் எல்லாம் அப்படியே பெரிய இவங்க வந்து தட்டி தாங்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பாகிஸ்தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஷாப் அப்படின்ற இடம், இதுதான் அஜய் பங்கா அவர்களுடைய வம்சாவளியினர் இருந்தது. இது ஒரு பழைய ரெவென்யூ ரெக்கார்டில் இருந்திருக்கு. அந்த காலத்து பிரிட்டிஷ் ரெவென்யூ ரெக்கார்டில் இருந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மண்ணின் மைந்தனே வருக அப்படின்னு சொல்லிட்டு, சன் ஆஃப் த சாயில். ஏன்னா இவங்க வந்து பர்சனல் டச்சு கொண்டு வராங்களாம். எத்தனை லட்சம் சீக்கியர்களை இவங்க கொண்டு இருப்பாங்க, சீக்கியர்கள் எத்தனை பேர் இவங்களுக்காக உயிர் திறந்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த பணம் எடுக்கணும், வேர்ல்டு பேங்க்லேருந்து எப்படியாவது பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத்தில் ஆரம்பித்து குஷாப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு மண்ணின் மைந்தர்னு போஸ்டர். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குருத்வாரா விசிட், அந்த குருத்வாராவில் சிறப்பு வழிபாடு, அப்புறம் அதே மாதிரியான குருத்வாராவை ஒரு கிஃப்டாக கொடுக்கறது. அதே மாதிரி நாங்களும் பஞ்சாபிகள், நம்ம எல்லாருமே ஒரே இனம்தான் பஞ்சாபிஸ்ன்னு சொல்லி அங்கே பாங்கடா பஞ்சாபி டான்ஸு, பாலிவுட் சாங்கு, பஞ்சாபி சாங்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக இவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் இன்னி வரைக்கும் வந்து வஞ்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே உடனடியாக அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்களுக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு சீக்கியர்கள் அப்படியே செழிப்பாக ஒரு பலமாக சந்தோஷமாக பயமின்றி வாழக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தானை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அஜய் பங்கா ஒரு வேர்ல்டோட லீடிங் எக்கனாமிஸ்ட், நல்ல ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரியும். பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய சகுனி நாடு அப்படின்றது இவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். நண்பர் அசோக்னு நினைக்கிறேன் கமெண்ட் போட்டிருந்தீங்க, தயவுசெய்து இவங்க நாயின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த தவறை நான் திருத்திக்கிறேன். நாய் ரொம்ப நன்றியுள்ள ஒரு ஜீவன், பைரவர் நம்ம கொண்டாடக்கூடியது. ஸோ இவங்களுக்கு இந்த நாட்டை விவரிக்கிறதுக்கு சரியான வார்த்தைகள் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்கல் சாஃப்ட் பவர் இன்வேஷன். இல்லாத ஒரு விஷயத்த சீக்கியர்களுக்கு இவங்க தூக்கி பிடிக்கிற மாதிரி பழைய ரெவென்யூ ரெக்கார்டை அவசரமாக இது பண்ணி வில்லேஜ் ஆஃபீஸ் ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பூர்வீகம் இதுதான் சொல்லி போஸ்டர் அடித்து செலிப்ரேட் பண்ணதை நம்ம பார்க்குறோம். இப்போது இது ஆப்டிக்ஸ், ஃபோட்டோ ஆப்ஸ், இவங்க பண்ணுறத நாடக கும்பல்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நாடக கும்பல் பாகிஸ்தான் பண்ணக்கூடிய வேலை. ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கியர்களுடைய குருத்வாரா அப்படின்றது கிட்டத்தட்ட சிதமடைஞ்சு இருக்கக்கூடியது எல்லாமே பாதி, ஒரு 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 100 இருந்துச்சு நம்ம பார்ட்டிஷனுக்கு முன்னாடினா அதில் 10 கூட இப்போ கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த இதில் குதிரைகள், ஸ்கூல் குழந்தைங்க பேனர் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, ஒரு ஹை ப்ரொஃபைல் சிக் கெஸ்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய சிக் கம்யூனிட்டி அவங்களுடைய அந்த இயல்பான மத இதுன்னு சொல்லுவோம், சடங்குகள்னு சொல்லுவோம், அதை அங்கே செய்ய முடியாது. பல இடங்கள்ல அவங்க கட்டாய மத மாற்றம் செய்யப்பட்டு அவங்க வந்து இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க. சிக் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிருச்சு, ஹிந்து பாப்புலேஷன் கிட்டத்தட்ட அங்கே இல்லை, கிறிஸ்தவர்கள் மிக கொடுமையான நிலைமையில் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல கிளியர் கட்டாக
ஒரு பிம்பத்தை இவங்க உருவாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன் அப்படின்றதெல்லாம் பாகிஸ்தானில் ஜோக்கு. அங்கே இருக்கக்கூடிய அகமதியாக்கள் அவங்க இஸ்லாமியர்களாகவே கருதப்படுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த இராணுவ தளபதியாக இருந்த பாஜ்வா அவர்கள், கமர் பாஜ்வா அவர்கள் தான் ஒரு பியூர் இஸ்லாமியர் இல்லைன்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவர் ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு அதன் பிறகுதான் அவர் பதவியவே ஏற்க முடிஞ்சுது. ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் இவங்களால கடுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. பட்டாணிகள் இவங்களால கடுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. பலூச்சிகளோட நிலைமை நம்ம கேட்கவே வேணாம். உலகத்துக்கு வேர்ல்டு பேங்கோட இது பண்ணும்போது ஃபுல் ஒரு டிராமா கோஷ்டியை வச்சு ரெடி பண்ணி இந்த வரவேற்பை இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஷபாஸ் ஷெரீப் இதுக்கு முன்னாடி பேசும்போது நானும் அசீம் முனீரும் போயிட்டு ஒரு நாடாக போய் பிக்சர் எடுத்துக்கிறோம், நாங்கள் எல்லா நாட்டும் தலை குனிஞ்சு நிற்கிறோம், தன்மான சிங்கமா உலகத்துக்கு இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. தன்மானத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் எங்கேயாவது ஒரு வார்த்தை இல்லை ஒரு எழுத்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா மேட்ச் ஆகாது. இப்போ இந்த இடத்துல இவங்க பெரிய லெவல்ல பண்ணாங்க. அஜய் பங்கா இந்தியா வந்தபோது பெரிய லெவலில் யாரும் வரவேற்கலாம் போல. அவர் வந்தார், பிரதமரெல்லாம் பார்த்தாரு, போனார். துறை ரீதியாக ஒரு அமைச்சர் நினைக்கிறேன், ஒரு துறை ரீதியான அதிகாரி போய் வரவேற்றாரு, எல்லாம் பண்ணாங்க. நாம இதில் ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் சக்சஸ், நம்மளுடைய ராஜதந்திரம் அப்படின்றது வேற லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போஸ்டப். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோரியோகிராஃபி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்தில் ஆரம்பித்து குறிப்பாக பஞ்சாப், கைபர் பக்துன்குவாவில் அந்த வெல்கம்லாம் பார்த்தா நம்ம நினச்சே பார்க்க முடியல. காசுக்காக இவங்க என்ன லெவலுக்கு வேணால் போவோன்ட்டு ஊரே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி பெரிய லெவலுக்கு இது பண்ணி சீக்கியர்களுடைய வரலாற்றெல்லாம் எழுதி பிரிட்டிஷ் ரெக்கார்டோட ஆவணங்கள்லாம் எடுத்து அதை பிரிண்ட் போட்டு பேனரை வச்சு இவங்களுடைய அசீம் முனீருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்ல போய் பாகிஸ்தானில் பணம் எடுத்தீங்கன்னா அசீம் முனீரோட மூஞ்சி வரும். அவங்க மக்களுக்கு இதை விட ஒரு கொடுமை எதுவுமே இருக்குன்னு தெரியாது. போரில் வெற்றியே பெறாமல் இடுப்புல இருந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் மெடலை குத்திக்கிட்டு தனக்குத்தானே பட்டம் கொடுத்துட்டு அந்த மூஞ்சி நம்ம காலங்கத்தால போய் பணம் எடுக்கும்போது பார்த்தா அது எப்படி விளங்கும்னு தெரியல. அதனால போகிறதுக்கான காரணம் அதுவாக கூட இருக்கலாம். அதையெல்லாம் விட 100 மடங்கு இன்னைக்கு உலக வங்கியோட தலைவராக இருக்கக்கூடிய வெல்பாங் கொடுத்துருக்கிற அஜய் பங்காவுக்கு அந்த வெல்கம் கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இந்தியன் ஆரிஜின் பேங்கர், அவர் அடிப்படையாக ஒரு இந்தியர், பல முறை சொல்லியிருக்காரு, இந்தியாவிலேருந்து நான் போனேன், எனக்கு இந்தியாவுடைய ஒரு ரூட் அப்படின்றது நான் என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்றதும் பல முறை அவர் நியூ டெல்லி விசிட் பண்ணும்போதெல்லாம் அவர் ஹோம் கம்மிங்காக அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல ஒரு இந்தியன் ஒரிஜின் டெக்னோக்ராட், அதாவது வாஷிங்டனில் அவர் கால சூழ்நிலை அவர் மாறி அமெரிக்கா பிரஜா மாறிட்டார், வேற விஷயம். நல்ல டேலண்ட் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்க முடியாது, அவங்க எல்லாரும் ஃபாரினில் போய் தான் பொழைச்சாகணும் அப்படின்ற எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இவங்க பண்ண ஆப்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ IMF பெயில் அவுட் அப்படின்றது கடந்த 20 வருடத்தில் 10 வருடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா $20 பில்லியன் IMF பெயில் அவுட். இப்போ வேர்ல்ட் பேங்க் சீஃபுக்கு இதை பண்ணுறது மூலியமா பேங்கோடைய கடன் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாஷிங்டனோட அந்த செல்வந்தர்கள், IMF உடைய போர்ட் மெம்பர்ஸு, அப்புறம் பாரிஸ் கிளப்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ல்டோட எலைட் செல்வந்தர்கள், அப்புறம் கல்ஃபோட சாவரன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஷேக்குகள், மற்றும் பார்த்தீங்கன்னா பீஜிங், அதாவது நம்மளுடைய சைனா, இங்கே இருக்கவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மாதிரி வரவேற்பு கொடுத்து காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கையில் காலில் விழுந்து நீங்கள் பெரிய இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். இந்த நாட்டோடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவங்களுடைய தேசிய பறவை ஒன்று இருக்கு. இந்த தேசிய பறவை பார்த்தீங்கன்னா கைபர் பக்துன்குவாவில், அந்த பேர் மறந்துட்டேன், கைபர் பக்துன்குவாவில் இது பண்ணும். அதாவது ஒரு அடர்த்தியாக இருக்கும், ரொம்ப ரேர் ஸ்பீஷீஸ், அது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். அது அரேபியாவில் இருக்கக்கூடிய கல்ஃபில் இருக்கக்கூடிய ஷேக்குகளுக்கு வெறும் $20,000 பணத்தை வாங்கிட்டு பாகிஸ்தானுடைய இராணுவத்தினரோ இல்லை துணை இராணுவத்தினரோ கூட போய் அந்த பறவையை வேட்டையாடுறதுக்கான லைசன்ஸ் கொடுப்பாங்க. $20,000 நீங்கள் 10 பறவை நீங்கள் சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. தேசிய பறவையை விற்று பிழைக்கக்கூடிய ஒரே நாடு உலகத்தில் இருக்கணும் அப்படின்னா அது பாகிஸ்தானில் தான் இருக்க முடியும். இப்போது இவங்க ஹெட் பவுடன் ஷேம் அப்படிலாம் பார்த்துட்டு கடைசியாக எப்படியாவது இவரை கவர் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தாஜா பண்ணி நம்ம பணம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு பேங்கோட அஜெண்டா அப்படின்றது இதெல்லாம் பண்ணால் கூட அஜய் பங்கா அவர்கள் ஒரு தேர்ந்த எக்கனாமிஸ்ட், பொருளாதார நிபுணர். இப்போ அவர் $20 பில்லியன் கொண்டு வரலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய சீர்திருத்தங்களை முதல்ல கொண்டு வாங்க. அவர் தெளிவாக சொல்லிட்டார், இதெல்லாம் பார்த்தா ட்ராமாலாம் சூப்பராக இருக்குது, நல்லா நாடகம் போடுறீங்க, எல்லாம் ஓகே, பட் நீங்கள் 5 விஷயத்த சீர்திருத்தணும். முதல்ல உங்களுடைய கல்வி, மதராசாக்களை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜிகாதிகளை உருவாக்குறத விட சயின்டிஃபிக் கல்வி, இந்த கல்வி அறிவு உங்கள் மக்களுக்கு வேணும் ஃபஸ்ட்டு.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டண்டிங், பல அரசு இதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டண்ட் பண்ணி வெளியில் வரணும். மூணாவது கிளைமேட், இருக்கக்கூடிய பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாலாவது எனர்ஜி, மின்சார கட்டணத்தில் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நாட்டோடைய ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு சரி செய்யுங்க. சரி செஞ்ச பிறகு ஒரு கண்ட்ரி பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் ஒர்க்கில் 20 பில்லியன் அளவுக்கான ஒரு முதலீடுகளை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. இந்தியாவில் உள்ள வரக்கூடிய முதலீடு ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 பில்லியன். இவங்களுக்கு வந்து இவர் சொல்கிறது $20 பில்லியன் அடுத்த 10 வருஷத்தில் இதெல்லாம் இந்த சீர்திருத்தம்லாம் நீ பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பங்கா என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்கள் பேங்க்கை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இது பண்ணுங்க. இப்போ நம்மளோட எஸ்பிஐ ஒரு காலத்தில் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ, எஸ்பிஐயோடைய பழைய காலம் தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிகழ்காலம், அதெல்லாம் மாற்றணும். அது மாதிரி சொல்லிட்டு புதுசாக ஜாப் கிரியேஷன் இது பண்ணுங்க. நீங்கள் ரப்பர் ஸ்டாம்ப் பெயில் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட்டு. டேக்ஸ் ரிஃபார்ம் பண்ணணும், எனர்ஜி ப்ரைசிங் பண்ணணும், கவர்னன்ஸ் ரிஃபார்ம் பண்ணணும், மிலிட்ரியோட தலையீடு இருக்காது. இப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்குமா பாகிஸ்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஸோ பாகிஸ்தான் இப்போ கடன் வாங்குறதை தாண்டி வேர்ல்டு பேங்க் வந்து கடன் கொடுக்காது. கடன் சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கும், அது ப்ராஜெக்ட் பேஸ்டாக இருக்கும். பெயில் அவுட் வந்து வேர்ல்டு பேங்க் பண்ணாது. முதலீடு மற்றும் முதலீடு சம்மந்தப்பட்ட கடனை தான் வேர்ல்டு பேங்க் வந்து கொடுக்கும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவுடைய பிரெட்டன் வூட்ஸ் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒன்று இருக்கு. இது சைனா சென்ட்ரிக் ஃபினான்ஷியல் ஆர்பிட்டை விட சைனாவில் போய் மாட்டிட்டு இருக்கக்கூடிய நாடுகளை வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. இந்த இடத்துல இந்த அமைப்போட ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி அமெரிக்க நிறுவனங்கள், வேர்ல்டு பேங்க் போன்ற இந்த மாதிரியான இன்வெஸ்டிங் ஏஜென்சிஸை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும், நாங்கள் மாறுறதுக்கு தயார், நாங்கள் இனிமேல் ஜிகாதிகளாக இருக்க மாட்டோம் அப்படின்றதுக்கான குளோபல் சிக்னலிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அஜய் பங்கா வந்துட்ட பிறகு இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அஜய் பங்கா வந்துட்டு போயிட்டாரு, அவர் ஒரு சீக்கியர், என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு காலத்தில் நம்மளுடைய ரத்த உறவாக தான் இருந்தார், நம்ம பூர்வீகமே நம்ம நாட்டில் தான் இருக்குது, இனி நம்ம நாட்டோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு பில்டப். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்மனண்டான ஒரு சப்ளை. நீங்கள் ஒரு நண்பர் வந்து ஒரு முறை உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு, 2 முறை ஹெல்ப் கேட்குறாரு, ஒரு 30 வருடமா அவர் பணமே மட்டும் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாருன்னா உங்களுக்கே ஒரு வெறுப்பு வரும். இப்போ பாகிஸ்தானை பார்த்து எல்லா நாடுகளுமே அதுதான் பண்ணி அப்படிதான் பார்க்குறாங்க அவங்கள. இவங்க எந்த நாட்டு தூதர்கிட்டையாவது போய் பேசி உங்க அதிபரையோ இல்லை பிரதமரையோ பார்க்கணும்னா, ஓ இவன் கடன் கேட்க வரான், பிச்சை எடுக்க தான் வரான்றது நீங்க எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த இமேஜ் மேக் ஓவருக்கு அஜய் பங்கா அவர்களை கூப்பிட்டு இவங்க பெரிய இது பண்ணாங்க. இதுல என்ன வேற 2 இடத்துல டேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட ராஜதந்திரம் பார்த்தீங்களா, நீங்களாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்கள் உங்கள் சீக்கியர்கள் பிரச்சனையெல்லாம் இது பண்ணிருக்கோம், சீக்கியர்கள் உங்கள் நாட்டில் வஞ்சிக்கப்படுறாங்க அஜய் பங்கான்ட்டு. நம்மளோட ராணுவ தளபதிகளில் பல தளபதிகள் சீக்கியர் இருந்திருக்கிறாங்க, ஜனாதிபதியாக சீக்கியர் இருந்திருக்கிறாங்க, பிரதமராக 10 வருடம் மன்மோகன் சிங் இருந்திருக்கிறாரு. நம்மளுடைய ரத்த உறவுகள் பாகிஸ்தானை இருக்கிறதுலே அதிகமாக வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல வச்சு செஞ்சது நம்மளுடைய சீக்கிய படைப்பிரிவு தான். இது எல்லாமே இந்த முட்டாள்களுக்கு அந்த வரலாறு தெரியாது. பட் எப்படியாவது இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரணுன்ற புத்தியாவது இப்போ அட்லீஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. பட் இவங்க பயங்கரவாதத்தை கைவிடுறத தவிர வேற வழியே கிடையாது. அதை கண்டினியூ பண்ணிட்டு போற வரைக்கும் எந்த ஒரு நிறுவனமும் சரி, வேர்ல்டு பேங்க்கும் சரி, இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது கிடையாது. இவங்களோட தேர்ட் ட்ரிக்ஸ் வழக்கம் போல இன்னொரு முறை ஃபெயில் ஆக போகுது. உங்க கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.